டயட் பீரியட்ல உங்க கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சம்பா கோதுமையில சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மிக்ஸி ஜார்ல 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர்ல தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கூடையே கல்லுப்பு, சோம்பு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிக்கனை நேற்று நைட்டே தயிர், தனி மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நம்ம வீட்டில் என்ன பிரியாணி மசாலா பொடி இருக்கோ அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போற வரை நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர்ல 2 டம்ளர் கோதுமை நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. சோ 4 டம்ளர் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சு வரப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சம்பா கோதுமையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடையே ஒரு கரண்டி நெய், கொஞ்சம் உப்புத்தூள் ஆட் பண்ணி குக்கரை மூடி 3 விசில் ஹைல விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சம்பா கோதுமை பிரியாணி ரெடி. தேங்க்யூ.